இந்த வேளையிலும் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் முன்பதாய் வந்து எடுக்க போகிற வாக்கு தத்தத்திற்காய் அவர் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஏனோ தானோ என்று வாக்கு தத்தத்தை எடுக்கிறதல்ல, ஜெபத்தோடு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. தகப்பனுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற காரியத்தை நீங்க அறிவிக்க போறீங்க. நீ சொல்லுகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாய் உம்முடைய தயவுள்ள கரமும் உம்மை குறித்த வாஞ்சை உம்முடைய வார்த்தையை குறித்த விசுவாசமும் எனக்குள்ளாய் பெருகட்டும் என்று ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி சகோதரர் ஜெபிக்கிற வேளையில எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம் வாக்கு தத்தத்திற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா அந்த வாக்கின்படியே செய்து முடிக்கிற தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே, உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவரே. அப்பா தகப்பனை அப்படியே ஆசீர்வதித்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அப்பா ஆபிரகாமோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவரே. அப்படியாக ஈசாக்கோடு கூட இருந்து வழி நடத்தினீங்க ஆண்டவரே. அப்பா யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே. அப்பா அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா என் சமூகமுக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவரே. அப்பா சகல காரியத்தையும் நீங்க செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. ஏசாயாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. எலியாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. எலிசாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. தானியேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா ஸ்தேவானுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. பேதுருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. பவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அதை போல செய்து முடித்த தகப்பன் ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கும் நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடித்தீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வருடமும் புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை செய்து முடிக்க போறீங்க ஆண்டவரே. அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனே தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை போல செய்து முடிக்க போறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பலத்த காரியத்தை செய்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நுகங்களை முறிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கட்டுக்களை அறுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அபிஷேகிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அனலாக்குகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை கொடுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கனிகளை கொடுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. அது சொன்னதை செய்து முடிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. அது சொன்னதை செய்து முடிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வருடம் ஆண்டவரே அப்பா தகப்பனே நீங்க சொன்னதை செய்து முடிக்க போறீங்க ஆண்டவரே. புதிய ரெகோபோத்தை உண்டு பண்ண போறீங்க ஆண்டவரே. ஈசாக்கு ஆண்டவரே துறவு வெட்டும் பொழுது ஆண்டவரே அநேக தடைகள் நெருக்கங்கள் வந்தது ஆண்டவரே. மனமடிவாய் நின்றார் ஆண்டவரே. மனமடிவாய் நின்றார் ஆண்டவரே. அவர் துறவு வெட்டுவதை ஒரு நாளும் விட்டு விடவில்லை ஆண்டவரே. அவர் தொடர்ந்து வெட்டி கொண்டே இருந்தார் ஆண்டவரே. அப்பா கடைசியிலே ஆண்டவரே அப்பா அவர் வெட்டின துறவை ஆசீர்வதித்து ரெகோபோத்தை உண்டு பண்ணின தகப்பன் ஆண்டவரே. அப்பா நீங்க ரெகோபோத்தை சபையிலே உண்டு பண்ண போறீங்க ராஜா. இந்த புதிய வருடத்திலே உண்டு பண்ண போறீங்க ஆண்டவரே. அப்பா குடும்பங்களுக்குள் உண்டு பண்ண போறீங்க ஆண்டவரே. ஊழியத்தில் உண்டு பண்ண போறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை சாட்சியாய் நிற்க போறது ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் சாட்சியாய் நிற்க போறார்கள் ஆண்டவரே. அப்பா குடும்பங்கள் சாட்சியாய் நிற்க போறது ஆண்டவரே.
கர்த்தருடைய கரம் பலத்த காரியத்தை செய்ய போகிறது. கர்த்தருடைய கரம் பலத்த காரியத்தை செய்யப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்காய் நம்பிக்கையோடு யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை என் தகப்பன் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று சொல்ற விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. என் தகப்பன் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இது நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த காரியம் வாய்க்குமோ அப்படிங்கிற எந்த பயமும் தேவையில்லை. ஹல்லேலூயா. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. விசுவாசத்தோடு அவரை பார்த்து, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என்னுடைய நிந்தை, என்னுடைய அவமானங்கள் இவைகள் எல்லாம் இப்படியே இருக்கும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய வார்த்தையை நான் அனுப்பி இருக்கிறேன். அது உனக்கு சொன்னதை செய்துவிட்டு திரும்ப அது என்னிடத்திலே வரும்.
என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. சொல்லுகிறவர் மனம் மாற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். மாறாத நல்ல தகப்பன். கேருபீன்கள் மத்தியில் உலாவுகிற நல்ல தகப்பன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் தகப்பன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என் இயலாமையிலே அவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாவையும் எனக்காய் செய்து முடிக்கிறதற்காய் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மரித்தலை உணீரென்றால் என் தடைகள் உம
உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். நன்றி ராஜா. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா நன்றி தகப்பனே, காரியம் பெரிய காரியத்தை செய்வீரப்பா. சர்வ ஞானியே நன்றி ராஜா. ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா நன்றி காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர் தகப்பனே. என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் தகப்பனே. நாங்கள் திடனற்றவர்களாய் நிற்கிற வேளையில் எல்லாம் உம்முடைய வசனத்தை அனுப்பினீர், எங்களை தேற்றுவீர் ராஜா. எங்களை ஒருபோது நீர் என் தகப்பன் கைவிட மாட்டீர் ராஜா. என் தகப்பன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ராஜா. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும் தகப்பனே. இந்த 2025 நாங்கள் முயற்சி செய்கிற சகல காரியங்களிலும் என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க ராஜா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க தகப்பனே. சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும்
நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே முயற்சி செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தகப்பன் நீங்க அவங்களோடு கூட இருக்கிறீங்க தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நன்மையானதை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். 2025 தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள், பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், சந்ததிக்கு தேவையான காரியங்கள், உம்முடைய பிள்ளைகள் முயற்சி செய்கிற சகல காரியங்களிலும் நீர் கூட இருந்து சகலவற்றை நீர் நேர்த்தியாய் செய்ய போகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் குறுக்கி போகவில்லை தகப்பனே. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த வார்த்தையை உங்களுடைய தினமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் தியானம் பண்ணுகிறவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் திட்டம் பண்ணின காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றுகிற நாட்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி சபை ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், சபை எதை நோக்கி செல்ல வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன காரியம் இருக்கணும் அப்படிங்கிறத பிரதர் அங்கே அந்த சபையில் இருக்கான், எடுத்துட்டாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கையில் இருக்கிற நீங்கள் விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க, தேவனோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து நம்ம வாசிப்போமா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றியுள்ளார். நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதினால் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் கூட பெற்றுக்கொள்ளுவேன். எங்கள் சபையாகிய சரீரத்திற்கு இயேசு தலையானவராய் இருப்பதால் சபை கூடி வருதலை நான் விட்டுவிடாதிருப்பேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கு திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்பேன். ஆகவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவர்கள் என் ஆத்துமாவிற்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருப்பேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. என் அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்பதாக வாக்குத்தத்தமாக நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வாசித்து செல்லுங்கள். ஹல்லேலூயா. இதில் சகலமும் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. தேவனோடு நீங்கள் உடன்படிக்கையும் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. மிக முக்கியமானது என்ன? தேவனோடு உடன்படிக்கை. பிசாசுக்கு விரோதமான ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை நீங்கள் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நான் தேடுவதினால் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் கூட என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எப்போ? முதலாவது நீங்க தேவனிடத்துல சொல்றீங்க, நான் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதனால எனக்கு சகல ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பேசுற வார்த்தையை கொண்டே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அதே போல நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால எனக்கு என்ன உண்டு?
திட நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம் கிடைச்சிச்சா? ஓகே, பாடல் பாடுகிற வேளையில் நம்ம எடுத்துக்கலாம் காணிக்க. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால எனக்கு என்ன உண்டு? என் பிள்ளைகளுக்கு. அப்ப நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? என் பிள்ளைகள் அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்திருந்தேன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க நல்லா தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுல சகலமும் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. என் சபைக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? எங்கள் சபையாகிய சரீரத்திற்கு இயேசு எப்படி இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. ஆகவே நான் என்ன பண்ணுவேன்? சபை கூடி வருதலை. ஹல்லேலூயா. நான் தமிழில் தானே கொடுத்துருக்கேன். எல்லாட்டையும் இருக்குல்ல? தூக்கம் வருதா? நைட் டியூட்டியா? கர்த்தர் நல்ல ஒரு சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சபைக்கு தலையா யார் இருக்கிறாரு? போதகர் இல்லை, மூப்பர்கள் இல்லை, விசுவாசிகள் இல்லை, உடன் ஊழியர்கள் இல்லை. சபைக்கு தலையா யார் இருக்கிறாரு? தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை நான் விட்டு விடாதிருப்பேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் டியூட்டியின் நிமித்தமாய் தவிர மற்ற எந்த காரியத்திற்காகவும் சபை கூடி வருவதை விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாட்கள் மிக நெருக்கமாக இருக்கிறதுனாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆவியானவர் இதை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இது கிடைக்கிறதுக்குள்ள அவ்வளவு போராட்டம் இருந்துச்சு. இதை அடித்து பிரிண்ட் எடுத்து என் கைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு போராட்டம். ஆனால் சகோதரர் டேவிட் மாணிக்கராஜருடைய முயற்சி தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீ வேலையை செய். அந்த வசனம் வரும்போது நீ வேலையை தொடங்கு. அது என்ன நெருக்கங்கள் வந்தாலும் நான் அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தையை நல்லா பிடித்து கொள்ளுங்க. என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவர்கள் என் ஆத்மாவிற்கு என்ன பண்ணுகிறார்கள்? உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அந்த ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் சபைக்காக, மூப்பர்கள், உடன் ஊழியர்கள் எல்லாம் சபைக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறார்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. உங்களுக்காய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. உங்களுக்காய் ஓடுகிறவர்களாய் இருக்கிறாங்க. ஆகவே ஹல்லேலூயா. அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்? கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பேன். ஹல்லேலூயா. இதுல சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:17 இருக்கு. நீங்க எடுத்து வாசிங்க. அப்புறம் இப்ப இல்லை, அப்புறமா வாசிங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுவது, எங்களை நடத்துகிறவர்கள் விழித்திருக்கிறபடியினால உங்களுடைய மூப்பர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்க. ஹல்லேலூயா. உங்கள் உடன் ஊழியர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க. மூப்பர்கள் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது? ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானதா இருக்கும். எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானதா இருக்கும். உங்களுடைய மூப்பர்கள், உங்களுடைய உடன் ஊழியர்கள் உங்க கேம்பில் தான் அவங்க இருக்கலாம். அவங்க வயசுக்கு மூத்தவங்க சபையில ஒரு மூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றது தவறா இருந்தாலும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆலோசனை கொடுக்கணுமே தவிர எழுத்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டா பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு ஊற்றாக இருக்கிறது. இந்த காரியங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல என் பிள்ளைகள் கர்த்தரால் எப்படி இருப்பார்கள்? போதிக்கப்பட்டிருப்பார். என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். வார்த்தையை குறித்து பிசாசு வெட்கப்படும்படியா நீங்க பேசணும். எப்படி பண்ணணும்? என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வேதத்தினால் என்ன பண்ணப்பட்டிருப்பார்கள்? போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல அது கிரியை நடப்பிக்க தொடங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசாம இருந்த பொழுது பூமி உண்டாகவே இல்லை. ஹல்லேலூயா. பூமியின் ஜந்துக்கள் எதுவும் உண்டாகவில்லை. ஆண்டவர் எப்ப பேச தொடங்கினாரோ அப்பொழுதே அங்கே கிரியை தொடங்கினது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய நாவிலே தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பேச பேச உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாகி கொண்டே இருக்கும். உங்க பிள்ளைய மக்கு மரமண்டம் ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க பிள்ளை கீழே போயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் என்னுடைய பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான், கர்த்தருடைய ஞானம் என்னுடைய பிள்ளைக்கு உண்டாயிருக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கை உண்டு, எவ்வளவு தூரம் நீங்க வாக்கு தத்தத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் பெரிதாயிருக்கும். உங்க குடும்பத்தில் சமாதானம் பெரிதா இருக்கும். ஏனென்றால் இது சாதாரண வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் வார்த்தையை அனுப்புகிறேன், அது போய் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு திரும்ப என்னிடத்திலே வரும்.
எல்லாருக்கும் அதில் ஒரு சர்ப்ரைஸான காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் காலையிலும் மாலையிலும் இதை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்க வாசிக்க ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பிக்க தொடங்குவார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் அநேக காரியங்கள் இதை குறித்து பேச முடியவில்லை, நேரமில்லை. வருகிற நாட்களிலே மொத்தம் இந்த மாதம் முழுவதும் இதை குறித்தும் தேவ வசனத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாக இந்த வருடத்தை நம்ம கடத்தி செல்லலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஹேப்பி நியூ இயர் சொல்லுங்கள். பக்கத்தில் ஹல்லேலூயா பக்கத்தில் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் இப்போ தான் இங்கே தான் இருக்கீங்களா சிஸ்டர்? இவ்வளோ நேரம் நான் பார்க்கல. இங்கே தான் இருக்கீங்களா? அப்போ எங்கே இவ்வளோ நேரம்? இல்லை, நான் ஆவியில் அனலாக இருந்தேன், உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்தேன், அதனால தான் இந்த வந்து திருப்பி வச்சுட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. சிலரை பார்த்தீங்க அப்படின்னா சபைக்குள்ளே இருப்பாங்க, இவங்களுக்கு வேண்டாத ஆள் வந்துட்டாங்கன்னா ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அப்படி போயிடுவாங்க. அவங்க போனோன்னா பைபிளை என்ன பண்ணிடுவாங்க? ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆளை பார்த்தோன்னே பைபிள் படிக்கிறது, ஆளை பார்த்தோன்னே திரும்பி நிற்கிறது, அதெல்லாம் பிசாசனுடைய வேலை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் ஐக்கியமானவர்கள், அன்பானவர்கள். உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை மீண்டுமாய் நம்ம சேர்ந்து நம்ம வாசிப்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோக்சாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர், என் தகப்பன் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து காரியங்களை நடத்துகிறவர். சேனைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை தான் என்ன பண்ணுவாங்க? சேனைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை என்ன சொல்லுவாங்க? சேனைன்னா அவன் ஒத்த பையன் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. இவர் சகல ஜனங்களுக்கும் சேனைக்கும் அதிபதியாகிறவர் என் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர். பரலோகத்தில் அதான் ஒரே சத்தம், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை, நீங்க திடன் கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க? வேலைய நடப்பீங்க. வேலையை என்ன பண்ணுங்க? நடத்துங்க. அதை குறித்து, அந்த வேலையை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த வேலையை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு பிரதர்? அது ஒரு பக்கம் இருக்கு பிரதர். எப்படி இருக்கு? அது ஒரு பக்கம் இருக்கு. ஆம் என்றும் ஆமென் என்று இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் கொடுக்கிற சகல வாக்குத்தத்தமும் நமக்கு எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென். நான் பேசுகிறது ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. அப்படியே ஆக கடவது. உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான், அவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அக்கா, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்துச்சு? இது வேற இடையில நான் பாட்டுக்கு ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் சகோதரிகள் பகுதியிலே முன்னின்று ஊழியத்தை நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஆகட்டும். கர்த்தர் அப்படியே மேன்மைப்படுத்துவாராக. குடும்பத்தையும் சந்ததியையும் சபையிலே மேன்மையாக எடுத்து நிறுத்துவாராக. ஜெகனை ஊழியக்காரனாய் மாற்றுவாராக. வேதத்தை எடுத்துக்கொண்டு கேம்பாக மகன் செல்வாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேசுங்க. நீங்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதிகாரம் உங்களுடைய நாவிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ வார்த்தை எப்படி இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் யார் மூலமாய் எனக்கு உண்டாயிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்பாட்ட நேரடியாக போக முடியாது. அப்பாட்ட
நேரடியாக போக முடியாது. அதுக்கு தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அவர்களுக்கு என்ன பண்ணினார்? அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் எப்படி பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி பிறந்தவர்கள்? தேவனால் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உடன் பங்காளிகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்களா? ஹல்லேலூயா. இப்போ இதான் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்களா? நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சா? செல்வ செழிப்போடு கூட இருந்தாங்களா? எல்லாம் இருந்தாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டா இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு வீட்டில் வேலை பார்க்கலாம், எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் வைப்பேனா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் தான் எவ்வளோ நாள் தான் மற்றவங்க வீட்டில் போய் வேலை செய்கிறது, அப்படி தானே? ஹல்லேலூயா. புறஜாதி வீட்டில் புறஜாதி என்ன பண்ணுறான்? அவன் பெரிய ஆளாகிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணுறது? எப்போ சுதந்திரித்துக் கொள்வது? நான் எப்படி அடுத்த வீட்டில் போய் வேலை செய்துட்டு இருக்கிறது? ஹல்லேலூயா. என் வீட்லேயும் ஆள் வைப்பேன். சொல்லுங்கள், என் வீட்லேயும் வேலைக்காரர்கள் வருவார்கள். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் மூலமா நான் என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் அழுதாரா? அழுதாருங்க. ஹல்லேலூயா. பிள்ளையை கேட்டாரா? ஏங்கினாரா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு எல்லாமே உண்டு. ஆசீர்வாதமும் உண்டு, நெருக்கமும் உண்டு, பாடுகளும் உண்டு. ஆனால் தேவன் கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். ஒரே ஐஸ்வர்யம், ஒரே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வீணான விளம்பரம். ஹல்லேலூயா. தேவன் நடத்தும் பொழுது சகலம். ஏனென்றால் இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் எப்படி இருக்கு மாறும்? ஹல்லேலூயா. நீங்க ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பலப்பட்டு இருங்க. ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யம், வேலைக்காரர்கள், கழுதைகள், எருதுகள் எல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா. போகிற இடமெல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவன் அவரோடு கூட இருந்தார். அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர் போற இடத்துல எல்லாம் தேவன் அவரோடு கூட கூட இருந்தார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான் அவர் பண்ணார். என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். இவர்தான் தேவன் என்று விசுவாசித்தார். இவர் என்னை நடத்த போதுமானவர் என்று எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி தன்னுடைய கோத்திரத்தை குலத்தை விட்டு என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு பின்பதாய் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. அதை நம்ம செய்யணும். தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் வாணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் ஹல்லேலூயா, எருதைகள், கழுதைகள், மாடுகள், ஹல்லேலூயா, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இவைகளை எல்லாம் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது நடக்காத மாதிரி ஒரு அநேகருக்கு அப்படி தானே இருக்கு. பாஸ்டர் சும்மா ஏதாவது மேலே நின்று பேசணுன்னு பேசக்கூடாது, அப்படி இருக்குல்ல. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க சுதந்திரித்து கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. என்னால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கான், நான் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கடந்து செல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வேலையை உற்சாகத்தோடு கூட செய்யுங்க. தேவன் கொடுத்த வேலை. யார் கொடுத்த வேலை? தேவன் கொடுத்த. பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொண்டு கொடுக்கப்பட்டால் ஒழிய எப்ப அவன் தேவனுடைய பிள்ளையானதற்கு பின்பதாக சகலம் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ரேஷன் கடையிலிருந்து வரல. ஹல்லேலூயா. எங்க வரல? ரேஷன் கடையிலிருந்து வரல, நெஸ்டோலேருந்து வரல, லூலுலேருந்து வரல. தேவ பிள்ளைக்கு எங்கேருந்து தான் வருது? பரலோகத்திலிருந்து வருது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தகப்பன் பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணு? திடன் கொண்டு என்ன பண்ணு? வேலைய செய். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேலே என்னுடைய ஊழியக்காரனே, ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனே. சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே. ஹல்லேலூயா. முன்னின்று நடத்துகிற தேவ பிள்ளைகளே, மூப்பர்களே, ஹல்லேலூயா, சகல ஜனங்களே, சபையின் ஜனங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை குறித்து அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திடனற்றவர்களாய் இருந்தது போதும். நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளு. ஊழியக்காரனே நீ என்ன பண்ணு? திடன் கொள். மூப்பரே நீ என்ன பண்ணு?
திடன்கொள். சபையின் தேவ பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க. வேலையை தொடங்குங்க. என்ன பண்ணுங்க? வேலையை தொடங்குங்க. தூங்குனது போதும். ஹல்லேலூயா. 24 தூங்குனது போதும். 25 வேலையை செய்ய தொடங்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தொடங்கு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் காரியம் என்ன பண்ணப்படும்? ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அநேக பாடுகளுக்குள்ளாக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பம் இந்திய தேசத்தில் இருக்கிறது, பிள்ளைகள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள், கணவன் அங்கே இருக்கிறாரு, மனைவி இங்கே இருக்கிறீங்க, மனைவி இங்கே இருக்கிறாங்க, கணவர் ஊரில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம், இந்த போராட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாதபடி உங்களுடைய இருதயத்தில் தேவனை குறித்த திட நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் வாழ்க்கையை குறித்தே வெறுப்பு வரும். பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு தனியாக இந்த தேசத்தில் வந்திருந்து வரம் கேடிய வாங்குகிறோம், அனுப்பி விடுறோம், ஓகே. ஆனால் அநேக சந்தோஷங்களை நம்ம இழக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சந்தோஷங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? இழக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நேர்த்தியாய் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் வழி விலகி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பாடுகளையும் வேதனைகளையும் குறித்து நீங்கள் துக்கப்பட்டு வழி விலகி நரகத்திற்கு நேரான, பரலோகத்திற்கு விரோதமான, பரிசுத்தத்திற்கு விரோதமான காரியத்தில் போய்விடக்கூடாது என்று தேவன் உங்களை குறித்த தீர்மானம் வைத்திருக்கிறதுனாலே தான் தேவனுடைய சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சாட்சியாய் சொல்ல முடியும், நான் இங்கே இல்லை அப்படின்னா நான் இந்த உலகத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இந்த நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆண்டவரை நான் விசுவாசிக்காவிட்டால் நான் இந்த தேசத்தில் நான் இருந்திருக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்காது. ஆனால் என்னை அழைத்தவர், முன்குறித்தவர் தேவன். ஹல்லேலூயா. நேர்த்தியாக என்னை நடத்தினார், நான் அவரை விசுவாசித்தேன், அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றினார். இந்த அநேகத்திற்கு முன்பதாய் என்னை மனமகிழ்ச்சியும் சந்தோஷமாக எடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. உங்களை போல நானும் ஒரு நாள் தனியாக இருந்து அழுத நாட்கள் உண்டு. மனைவி இல்லையே, மனைவி எங்கள் தேசத்தில் இல்லையே என்று அழுத நாட்கள் உண்டு. என் பிள்ளைகள் என்னோடு கூட இல்லையே என்று அழுத நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண தேவன் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இது எப்படி நடக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நாள் நடப்பதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்து நடத்துவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் முன்னின்று நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த கேம்புகளுக்கு போகும்போதெல்லாம் சில ஃபேமிலிகளை பார்க்கும்போது நாங்கள் பிரதர்ஸுக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம். கேம்ப் விசிட்டிங் போகும்போதெல்லாம் அந்த நாட்களில் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாம் என்னைக்கு ஃபேமிலியை கொண்டு வர போவோம். நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்குமா ஒரு சந்தேகம், கல்யாணம் நடந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவோம்னு அது ஒரு சந்தேகம், வாழ்க்கை இருப்போமா என்கிற ஒரு சந்தேகம். ஆனால் இதற்கெல்லாவற்றிற்கும் முடிவு சபையிலே உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. சபை இல்லைன்னா இன்று நான் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவன் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. அதை தான் நான் சாட்சியாக சொல்கிறேன். ஆகவே என்னை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு ஜெபத்தில் இருங்க. தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை இன்றிலிருந்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகிய 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. ஊழியக்காரனே, மெய்ப்பனே, சபையின் பிள்ளையே, நீ என்ன பண்ணு? வேலையை தொடங்கு. ஹல்லேலூயா. வாய்க்குமோ வாய்க்காதோங்கிற சந்தேகத்தை விட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை தொடங்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தொடங்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருந்து உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை என்ன பண்ணினார்?
100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது காரிய சித்தி உள்ளவனா என்ன பண்ணினாரு? மாறினார். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சகல சத்துருக்களையும் அவருக்கு முன்பதாய் கொண்டு வந்து அடிபணிய வைத்தார். ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கும் பொழுது அவருடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆலயத்தை குறித்து தேவன் சபையிலே சொல்லியிருக்கிறாரு. ஊழியத்தை குறித்து எந்த பயமும் இல்லை. நீங்கள் கேம்புகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. அநேக ஜனங்களை கர்த்தர் அவருடைய சமூகத்திற்கு நேராய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களில் கேம்புகளில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களை சபைக்கு நேராய் அழைத்து வருகிறவர்களாய் மாற வேண்டும். சபைக்கு நேராய் கொண்டு வருகிறவர்களாய், ஆத்தும ரட்சிப்புக்குள்ளாய் பிள்ளைகளை நடத்துகிறவர்களாய் மாற வேண்டாம். இங்கே யாராவது இந்த வருஷத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இருப்பீர்களாலும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே தேவனுடைய காரியத்துக்கு நீங்கள் வேலையை தொடங்கும் பொழுது தேவன் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்களுடைய படிப்பினுடைய காரியங்கள், உங்கள் கணவனை இங்கே எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? இன்றைக்கு தொடங்குங்க. ஆண்டவர் சொல்ற வேலையை தொடங்குங்க. ஹல்லேலூயா. மனைவி எடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? வேலையை தொடங்குங்க. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? இவ்வளோ பணம் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்லாம் திங்க் பண்ண வேண்டாம். ஜெபத்தோட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கணவன் மனைவியாக இருக்க விரும்புகிறீங்களா? ஜெபிங்க. வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய முயற்சி செய்கிறேன். உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இதற்கு நான் இறங்குறேன். இந்த வேலையை செய்ய நான் இறங்குறேன். இந்த குடும்பத்தில் என் குடும்பத்தில் தேசமாய் நாங்கள் தேசத்தில் குடும்பமாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். உம்மால கூடும். நான் ஜெபிக்கிறேன். என் தகப்பனை வழிவாசல்களை திறந்து விடுங்கன்னு விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவர் கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்திலே தளர்வற்ற பிள்ளைகளாய் விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆலயத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். நம்ம எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11-12 நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளது. துதிக்கையில் பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திவாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்கள், லேவியர்கள், தலைவர்கள் அஸ்திபாரம் போட்ட பொழுது கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேர் கம்பீரமாய் சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணினார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஆலயம் கட்டப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அது சபை கட்டடம். நாம் கூடி வருகிற இடமும் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நம்ம கூடி வருகிற இடமும் தேவனுடைய ஆலயம், நாமும் தேவனுடைய ஆலயம். அப்ப இங்க எத்தனை ஆலயம் இருக்குப்பா? எத்தனை ஆலயம் இருக்கு? 30, 35, 40, 50 ஆலயம் இருக்கு. அப்படிதானே? நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே நம்ம இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், சாலமோன் கட்டின அந்த ஆலயமானது அந்நியர்களால் உடைக்கப்பட்டு தீக்கொளுத்தப்பட்டு அங்கே அது அழிக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக எஸ்ரா எழும்புகிறார் ஆலயத்தை கட்டும்படியாக. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டுகிற பொழுது, அதை ஆலயத்தை கட்ட துவங்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள், முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை கண்டவர்கள் அந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவருடைய இருதயத்தில் என்ன உண்டாகிறது? கண்ணீர் வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே இருந்த பழைய ஆசீர்வாதங்களை பார்க்கிற பொழுது, இழந்து போன ஆசீர்வாதத்தை நம்ம நினைக்கும் பொழுது உண்மையிலே சில நேரங்களிலே சில காரியங்கள் இழந்ததை குறித்து நமக்கு இன்றும் துக்கங்கள் வரும். ஹல்லேலூயா. அழுகை வரும், வேதனைகள் வரும். ஏனென்றால் இதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? இந்த ஒரு சில ஆசீர்வாதங்களை இழக்கிற பொழுது அங்கே அழுகையும் வேதனையும் வருகிறது, இயற்கை தான். அதே போல் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு, அவ்வளவு மகிமையான ஆலயம் இடிக்கப்பட்டு
இரண்டாவதாக ஒன்றுமில்லாத இடத்திலே அந்த ஆலயம் கட்டப்படுகிற பொழுது அங்கே முந்தின ஆலயத்தை பார்த்த முதிர் வயதானவர்கள் என்ன பண்ணினார்கள்? அழுதார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு மகிமையான ஒரு ஆலயம்! வெள்ளியினாலும் பொன்னினாலும் வைடூரியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயம் இன்று எப்படி இருக்கிறது? ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்று பழைய ஆலயத்தை குறித்து அழுது கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு சிலர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? கம்பீர சத்தத்தோடு என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா! ஆகவே அங்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன? பழையவற்றை நினைத்து பார்க்கிற பொழுது வேதனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. ஆனால் ரெண்டு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு இடத்திலே சரி பழையது போனாலும் பரவாயில்லை, இன்று ஒன்று புதிதாய் கட்டப்படுகிறதே என்கிற உணர்வு சகல ஜனங்களுக்குள்ளாய் என்ன பண்ணப்பட்டது? இருந்ததினாலே அவர்களுக்குள்ளாய் சந்தோஷம் பெருகினது. ஹல்லேலூயா! சரி போனது போகட்டும், இன்று கட்டுறதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கட்டி எழுப்புவதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக அவர்கள் என்ன பண்ணினார்கள்? சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா! அதே அப்படியே எஸ்தர் அதுக்கு நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட அந்த ஆலயத்தை குறித்து பேசலாம். 8வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எஸ்ராவும் நெகேமியாவும் இணைந்து ஆலயத்தை கட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம். உயர நின்று நெகேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை சகல ஜனங்களுக்கும், ஏனென்றால் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் சிறையிருப்புக்கு தள்ளப்பட்டு போன ஜனங்கள் திரும்பவும் ஒன்று கூடப்பட்டு அங்கே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? திறந்த பொழுது எழுந்து நின்றார்கள். அது 8வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 8, 9. ஜனங்கள் எல்லாரும் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் நெகேமியாவும் இணைந்து என்ன பண்றாங்க? நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். நோக்கி நீங்கள் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை என்ன பண்ணுங்க? அனுப்புங்க. பரிசுத்தமான நாள், விசனப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா! பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். சிஸ்டர், பிரதர், நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அந்த காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, சபை கட்டப்படுகிற பொழுது அவர்கள் பழைய காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். தேவ வார்த்தை வெளிப்பட்ட பொழுது தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அவர்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்து சகலவற்றையும் இழந்து விட்டோமே என்று அவர்கள் அழத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா! ஆனால் கட்டுகிற தேவ மனிதன் சொல்லுகிறார், நீங்கள் இதை குறித்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை. ஹல்லேலூயா! நீ இழந்து போன காரியத்தை குறித்து தேவ பிள்ளை என்ன பண்ணாத? அழ வேண்டாம். ஹல்லேலூயா! இது பரிசுத்தமுடைய நாள். ஹல்லேலூயா! நீங்க என்ன படாதீங்க? விசனப்பட வேண்டாம். வேதனையோடு கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம்? இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா! நீங்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் புசித்து குடித்து சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா! ஏனென்றால் தேவன் புதிய காரியத்தை செய்கிறார், புதிய ஆலயத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா! புதிய ஆலயத்தை என்ன பண்றாரு? கட்டுகிறாரு. நீங்க மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா! நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் பலன் அடைகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தருக்குள், கர்த்தருக்குள், எல்லாமே கர்த்தருக்குள். ஹல்லேலூயா! அவர் சொல்றாரு, பழைய காரியம் நடந்தது உண்மைதான், அடிமைப்பட்டது உண்மைதான், இழந்து போனது உண்மைதான், அழுதது உண்மைதான், வேதனையோடு நின்றது உண்மைதான். ஆனால்
இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது என்ன? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆகவே இது ஒரு பரிசுத்தமான நாள். தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முந்தின காரியத்தை குறித்து நீங்கள் அழுது உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பலவீனப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. அழுது நீங்கள் ஒன்றுமில்லாததற்காக நீங்கள் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் ஆக போறதில்ல. நீங்கள் கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாயிருங்க, மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் உற்சாகமா இருங்க. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு என்ன பண்ணுவார்? அருளி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்க. அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். சபையே, தேவ பிள்ளையே, ஆவியானவர் பேசுகிற ஒரே ஒரு காரியம், பழையவற்றை எல்லாம் மறந்துருங்க, புதிதாய் உங்கள் வேலையை தொடங்குங்க. ஹல்லேலூயா. உங்கள் வேலையை புதிதாய் தொடங்குங்க. அவர் வேலையை நடப்பிக்க கூட இருந்து நடத்துவார். எப்படி பண்ணுவார்? கூட இருந்து நடத்துவார். எந்த கவலை கொள்வதினாலே, ஹல்லேலூயா, கவலை படுவதினால் எவன் தன் சரீரத்திலே, கவலை படுவதினால் எவன் தன் சரீரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமோ, புதுபலன் அடைய கூடுமோ? ஒரு முழம் கூட்ட முடியுமோ, புதுபலன் பெறவும் கூடுமோ? உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். அழுகழுக தான் வருது. இப்படி பாடினா எப்படி எப்படி சிஸ்டர், எப்படி பிரதர்? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. சபைக்கு வந்து வேற ஒரே ஒரு காரியமும் இல்லை, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அதைத்தான் ஆவியானவர் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை திருப்பிக் கொள்ளுங்க. ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. திரும்ப அந்த ஆலயத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தை. ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவினுடைய மண்டபத்தில் என்ன இருந்துச்சு? ஆலயத்தில் வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, கேதுரு மரங்கள் இருந்தது, வைடூழியங்கள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த அநேகர் அதைத்தான் நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளவு நகை இருந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு அடகு வச்சிட்டோமே. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு அடகு வச்சிட்டோமே. இனி இவ்வளோத்தையும் வாங்கணும்னா நீ எப்போ வாங்குறது? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்னை விட அவ நிறைய போட்டுட்டு வந்துடுவாளோ, இருந்ததெல்லாம் நம்ம கொண்டு வச்சுட்டு வந்துட்டோமே. ஹல்லேலூயா. முத்துக்களும் வைடூரியங்களும் எங்கே இருந்துச்சு? ஹல்லேலூயா. அடகு கடையிலையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது. ஹல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளையா இரு. ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் நான் உனக்கு கூட தருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த சாலமோன் ராஜாவினுடைய ஆலயத்தை பார்த்த ஜனங்கள் ஏன் அழுதாங்க தெரியுமா? அன்று அங்கே நிறைய வெள்ளியும் பொன்னும் அந்த இடம் முழுவதும் மகிமையாய் எழும்பி நின்றது. ஹல்லேலூயா. அவங்க அந்த ஆலயத்தின் முழு பகுதியையும் பார்த்து பிரமித்து, ஓ, இவ்வளவு பெரிய ஆலயம் இடிக்கப்பட்டது, இவ்வளவு பெரிய வைரங்கள், தங்கங்கள், வைடூரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அந்நியர்கள் கொள்ளை கொண்டு போனார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஹல்லேலூயா. அதை குறித்து அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பார்க்காத, கட்டடத்தை என்ன பண்ணாத, பார்க்காத, பில்டிங்கை பார்க்காத, பில்டிங்ல என்ன அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது நீ பார்க்காத, அங்க வெள்ளி இல்லை, தங்கம் இல்லை, பொண்ணு இல்லைன்னு நீ என்ன பண்ண வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்ன யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். இழந்து போனதை குறித்து நீ கவலைப்படாத. அதான் சொல்றாரு, வெள்ளி என்னுடைய, பொன்னுடையது. ஏன் அந்த ஆலயத்தை குறித்து நீ அழுது கொண்டு இருக்கிற? பக்தி வைராக்கியம் அல்ல, அங்க இருக்கிற பொருளை குறித்து, அந்த பில்டிங்கை குறித்து, அந்த அங்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை குறித்து, அங்கே அலங்கரிக்கப்பட்ட காரியத்தை குறித்து ஜனங்களுடைய இருதயம் அந்த ஆலயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ பார்க்கவே பார்க்காத, பில்டிங்கை பார்க்காத, ஆலயம் எப்படி இருக்குன்னு பார்க்காத, அங்க ஆராதனை நடக்குதா, நீ அந்த ஆராதனையிலே கலந்து கொள், தேவனை துதி. ஹல்லேலூயா.
பில்டிங் எப்படி இல்லை, உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சா அந்த இடத்துல நின்று தேவனை துதிக்க ஆரம்பி. வெள்ளியையும் பார்க்காத, பொண்ணும் பார்க்காத, ஆடம்பரத்தை பார்க்காத, எல்லாம் பார்த்தேன்னா விழுந்து போயிடுவனே. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, இதை பார்த்து நீ நிற்காத. ஹல்லேலூயா. அதன் மேலான மகிமையை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றார், வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை பார்த்து, வெளிப்புறமான காரியங்களை பார்த்து நம்முடைய சபையின் மகிமையை, நம்முடைய சரீரத்தின் மகிமையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்திற்கு இதெல்லாம் போட்டால் அழகா இருக்கும் அப்படின்னு தேவ பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாது, வெளிப்புறத்தை பார்த்து விழுந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடையதான், நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன், அதற்காக நீ என்ன பண்ணாத, பரிதவிக்காத, அதற்காக நீ என்ன பண்ண வேண்டாம், ஓட வேண்டாம். நீ ஒரே ஒரு காரியத்தை செய், என்னுடைய வேலையை நீ கட்டு. ஹல்லேலூயா. சபையை கட்டு, உங்க குடும்பத்தை கட்டுங்க, ஊழியத்தை கட்டுங்க, நான் கூட இருந்து சகலவற்றையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? சபையை கட்டி எழுப்புவீங்களா? ஊழியங்களை கட்டி எழுப்புவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கூட இருந்து நான் நடத்துவேன், கூட இருந்து நடத்துவேன். மிக முக்கியமான வசனம், 5வது வசனத்தை வாசிங்க. ஆகாய 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் ஹல்லேலூயா உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதுங்க. பக்கத்தில் உள்ளவங்களோட சொல்லுங்க, பயப்படாதுங்க சிஸ்டர், ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க காரியத்தை நடத்தும் பொழுது ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க முயற்சி செய்யும் பொழுதே ஆண்டவர் கூட இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அதான் சொல்றாரு, எகிப்தில் நான் என்ன உடன்படிக்கை பண்ணினனோ, எகிப்திலிருந்து நான் உங்களை அழைத்து வரும் பொழுது என்ன உடன்படிக்கை பண்ணினனோ, அந்த உடன்படிக்கையிலே ஆவியானவர் இருந்து வழி நடத்தினது போல இனி இந்த 2025 நீங்கள் கட்டுகிற, நீங்கள் செய்கிற ஊழியத்தின் காரியங்கள், சபையின் காரியங்களிலே ஆவியானவர் கூட இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்துவார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. என்னத்தை பேசுவோம், என்னத்தை செய்வோம் என்று என்ன பண்ணாதுங்க, கவலைப்படாதுங்க. உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ராஜ்யம் கட்டப்படும்படியாய் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவங்களை தேவன் எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு போராட்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் நெருங்கி நிற்கும், ஆனாலும் ஆவியானவர் கூட இருந்து உங்களோடு கூட இருந்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 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 அவர் சொல்றாரு, ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். ஏசப்பா தான் சொன்னாரு, எதை பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று நீ கவலைப்படாத, பேச வேண்டிய அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உண்மையிலே உங்க மேல எல்லார் மேலேயும் அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதை எப்போ நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? நான் விசுவாசியா இருக்கும்போது மேலே இருந்து பாஸ்டர்ஸ் பேசுவாங்க, உன் மேல அபிஷேகம் இருக்கு, உன் மேல அபிஷேகம் இருக்கு, அவரை விசுவாசித்திருக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலே அபிஷேகம் இருக்கு. உண்மையில நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது வேற ஏதோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்தானத்தில் வந்த பிறகு தான் தெரியுது அந்த அபிஷேகம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், நீங்க அந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதனால தான் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதுங்க. என்ன பண்ணுங்க? பயப்படாதுங்க. காரியத்தை செய்கிறதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்படாதுங்க. எடுத்து நிறுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நடக்க, அடுத்து என்ன செய்யணும், ஆள் இல்லை அப்படின்னு ஒரு காரியத்தை பயப்படாது. ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பி கொண்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனும் எந்தெந்த இடத்துல ஆட்களை வைக்க வேண்டுமோ, என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, தேவன் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. நான் எகிப்திலே பண்ணின உடன்படிக்கையின் போது ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து நடத்தினது போல உங்கள் குடும்பங்களை ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். உங்கள் ஊழியங்களை ஆவியானவர் கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய பேர் ஆலோசனையின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க காலையில எழும்பும்போது தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே என்னோடு கூட இந்த நாளில் இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த வேலையை நான் செய்து முடிக்கும்படியாய், மகிமையாய் நான் செய்து முடிக்கும்படியாய் எனக்கு என்ன கொடுங்க, நல்ல ஆலோசனை கொடுங்க. அவருக்கு பேர் என்னது? ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் என்னது? ஆலோசனை கர்த்தர்.
ஏதோ ஒரு வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு எங்கேயாவது போய் காசை வாங்கி அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ போச்சேன்னு மண்டையில் அடிச்சுக்காதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து அடுத்த காரியத்துக்கு ஸ்டெப் அடிப்பீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கணுமா வாங்க வேண்டாமா, கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா என்று ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. பேசும் தெய்வம் நீ. ஹல்லேலூயா. அவர் பேசுகிறது. நீங்க ஜெபத்தில் இருங்க. தேவ பிள்ளைகள் இந்த வருடத்திலிருந்து ஒரு தேவனுடைய சமூகத்தில் போதும். ஆண்டவரே, காலையில் எழும்பி எப்படி ஆகிலும் உங்களுடைய சமூகத்தில் குறைந்தது அரை மணி நேரமாவது நான் உட்காருவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க இந்த வருடத்தில். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தும் பொழுது இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கத்தில் நான் இருப்பேன், நீ கூடாரத்தை வாசலை திற, நீ எடுத்து நடத்து, உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு போன யாரு ஆலோசனை கொடுத்து கொண்டது? தேவன் அவர்களோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் லாஸ்ட் வரைக்கும் போய் சேர முடிந்தது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதே ஆவியானவர் நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் கூட இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய சரித்திரங்கள், பழைய வேதனையின் நாட்கள், இல்லை என்றால் பழைய இழந்து போன காரியங்கள், இவைகளை குறித்து இந்த வருடத்தில் தயவு செய்து நினைத்து உங்கள் நேரத்தையோ இல்லை என்றால் உங்களுடைய சரீரத்தையோ பலவீனப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து பழைய காரியங்களை விட்டுருங்க. பழைய தேவையில்லாத நட்புகளை விட்டுருங்க. பழைய தேவையில்லாத எஸ்எம்எஸை விட்டுருங்க. தேவையில்லாத ஃபோன்களை விட்டுருங்க. மொபைலுக்கு அடிமைத்தனத்தை விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறார். அவருடைய காரியத்திற்கு விரோதமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே பழைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 2025 தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் வேலையை தொடங்குங்க. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க தொடங்குங்க. உங்க குடும்பத்தின் காரியத்தை செய்ய தொடங்குங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை செய்ய தொடங்குங்க. சபையினுடைய வேலையை செய்ய தொடங்குங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திடன்கொள், உன்னுடைய திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. திடமனதா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஏசப்பா கூட இருக்கிறாரு, நடத்துவாரு அப்படிங்கிற விசுவாசத்தில் உறுதியா இருங்க. சூழ்நிலை மாறின உடனே நீங்க மாற வேண்டாம். ஏசப்பா உறுதியா பற்றிக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை நம்பி இருக்கிறேன், திட நம்பிக்கையோடு இருக்கிறேன், நீங்க என்னை நடத்துவீங்க, நீங்க எனக்கு போதுமானவங்க, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவீங்கன்னு விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நடக்குமோ நடக்காதா என்கிற எந்த சந்தேகமும் வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீங்க காரியத்தை நடத்துங்க, அவர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை உயிர்ப்பீர் என்றார், என் நோய்கள்
உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆமென் ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே விசுவாசத்தோடு உம்மை ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத கிரகிக்க முடியா என் வாழ்க்கையில் நீர் செய்வீர். காரியம் செய்வி நான் விசுவாசிக்கிறேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க கிரகிக்க முடியா என் வாழ்க்கையில் செய்வீங்கப்பா. காரியம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பீங்க. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவாய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஹல்லேலூயா. நம்மை மறக்காத நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உன் காரியங்களை செய்ய தொடங்குங்க. வேலையை செய்ய தொடங்குங்க. முயற்சி செய்த காரியத்தை விட்டு விடாதிருங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன். எகிப்திலே நான் உடன்படிக்கை பண்ணின போது என் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வந்தாரே, அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த 2025 வருடத்துல உங்களோடு கூட இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை சகல காரியங்களிலும் ஜெயமாய் எடுத்து நிறுத்துவார். ஜெயமாய் எடுத்து நிறுத்துவார். வெறும் கோலும் கையுமாக இருந்த யாக்கோபை 2 பரிவாரங்களோடு அழைத்து வந்த நல்ல தகப்பன் இழந்து போன சகலவற்றையும் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் ஏற்ற கிரியைகளை உங்களுக்குள்ளாய் தேவன் நடத்துவார். ஏற்ற காரியங்களை உங்களுக்குள்ளாய் நடத்துவார். கவலைப்படாத என் மகனே, என் மகளே, கர்த்தர் உங்களோடு கூட செய்கிற காரியம் பலத்தவைகளாயிருக்கும். பலத்தவைகளாயிருக்கும். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை இந்த வருடத்திலே நீ காண்பாய். நீ அந்த வருடத்திலே நீ காண்பாய். உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆவியின் பலத்தினாலே உன்னை நடத்துவார். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற பாத்திரமாய் தகப்பன் உன்னை எடுத்து நிறுத்துவார். நீ சோர்ந்து போகாத, திடனற்றவனாயிருக்காத, கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டவனாயிரு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஓ, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் நாவில் இருக்கும். அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறதினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும்
நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதினாலே நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த மகிமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரமெங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுத்து நீங்க நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகள் இழந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்காமல், ஹல்லேலூயா, ஒரு கூட்ட ஜனங்கள் கெம்பீரித்தது போல புதிதான ஒரு நாளை காண கிருபை தந்தது. அநேக காரியங்களை செய்ய போறது அதை நினைத்து கர்த்தருக்குள் பலன் கொள்ளட்டும். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உழைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உழைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒருவருக்கொருவர் புது வருட வாழ்த்துக்களை அறிவித்து நாம் சாப்பிட்டு கடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Happy New Year.